தூத்துக்குடியில் கிறிஸ்தவர்களின் தவக்காலமான சாம்பல் புதன்கிழமை இன்று துவக்கம். உலக புகழ்பெற்ற பனிமய மதா பேராலயம், திரு இருதயம் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு உள்ள காலம் தவக்காலமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகின்றது. இயேசுபிரான் பாடுபட்ட துவக்க நாளான இன்று சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தவக்காலம் இன்று துவங்கியது. இந்த காலங்களில் கிறிஸ்தவ மக்கள் உலக மக்களுக்காக இயேசு ஆற்றிய பாடுகளை உணர்ந்து 40 நாட்கள் நோன்பு இருப்பர். இந்த காலங்களில் கிறிஸ்தவர்கள் அறம் மற்றும் தர்மம் செய்வதிலும் நோன்பு இருப்பதிலும் இறை வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துவர். இத்தகைய சாம்பல் புதன் இன்று துவங்கியதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பங்குச் செயலாளர் எட்வின் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பலிக்கு பின் கிறிஸ்தவர்களுக்கு நெற்றியில் சாம்பலை கொண்டு சிலுவை அடையாளமாக பூசப்பட்டது. இதனைப் போன்று தூத்துக்குடியில் உள்ள திரு இருதய ஆலயத்தில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். 40 நாட்களுக்கு பின்பு இயேசுபிரான் சிலுவையில் அறையப்படுவது புனித வெள்ளியாகவும், இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுவது ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்படுகின்றது. அன்பு மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசீரும். பனிமய தாயின் பேராலயத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கங்கள் கூறுவதில் நானும் மகிழ்கின்றேன். இன்று தவக்காலத்தை, லந்து காலத்தை தொடங்குகின்றோம். ஆண்டவர் இந்த ஆண்டும் இந்த தவக்காலத்தின் வழியாக அவரோடும் அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதரோடும் உறவோடு வாழ்வதற்காக இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த தவக்காலத்தில் தொடக்கத்திலேயே கடவுள் தருகின்ற 3 செய்திகள். 1, ஜெபம் செய்யுங்கள். 2வது, தவம் செய்யுங்கள். 3வதாக, தர்மம் செய்யுங்கள். எனவே எவ்வளவு அதிகமாக இந்த 40 நாட்களும் நாம் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரோடு ஒன்றிக்க முடியுமோ ஒன்றிக்க முயற்சி செய்வோம். நாம் செய்த குற்றங்குறைகள், பாவங்களை எண்ணி பார்த்து அந்த பாவங்களுக்காக பரிகாரங்கள், தவங்கள் செய்வோம். மிக முக்கியமாக ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டு நம்மோடு வறுமையில் வாடுகின்ற மக்களுக்கு நம்மிடம் உள்ளதை பிறருக்கு இல்லை என்று சொல்லாமல் பகிர்ந்து கொண்டு இந்த தவக்காலத்தை முழுவதுமாக அனுசரிக்க நாம் முயற்சி செய்வோம். மீண்டுமாக அனைவருக்கும் பனிமய தாயின் பேராலயத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் கூறி இந்த தவக்காலம் முழுவதும் நீங்கள் இறை அருளை நிறைவாய் பெற்று மகிழ்வாய் வாழ வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். God bless you all. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.